ஆஃப் ஜார்ஜியாவில் ஒரு ஸ்டடி நடந்தது. 150 குழந்தைங்க ஏஜ் குரூப் பிட்வீன் 6 to 16 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டடி. இந்த குழந்தைங்க வந்து ஒரு டாக்ஸிக் பேரண்டல் ரிலேஷன்ஷிப்பில் வளர்ந்தக்கூடிய குழந்தைங்க. கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ ஒரு ஃபிசிக்கல் அண்ட் வேர்பல் அப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வந்து அவங்க ஸ்டடிக்கு உட்படுத்தினாங்க. இந்த ஸ்டடியில் வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 85% குழந்தைங்க வந்து ஒரு இமோஷ்னலாக அவங்க ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்தாங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து மிச்ச குழந்தைங்க மாதிரி ஒரு நார்மல் திங்கிங் வந்து அவங்களுக்கு இல்லை. அதில் 62% பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூட் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தாங்க. 40% வந்து ஏற்கனவே 2 இல்லாட்டி 3 முறை வந்து அவங்க சூசைட் கூட அட்டம் பண்ணியிருந்தாங்க. 22% வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், தட் இஸ் அவங்க வந்து ஒரு ஆல்கஹால் பழக்கத்துக்கோ வேற ட்ரக்ஸுக்கோ அவங்க அடிமைப்பட்டு கூட இருந்தாங்க. செக்ஷுவல் இம்மாராலிட்டியில் கூட அவங்க வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இதுல இருந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நான் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹோம் வந்து ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் இல்லாத ஒரு ஹோம் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான், பட் அதையே வந்து ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்டா ஆக்கிராதீங்க. ஏன்னா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய குழந்தைகள் வந்து கண்டிப்பா வந்து 99% பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக தான் வளர்றாங்க. திங்க் அபவுட் இட்.